Holiness to the Lord. அல்பா ஒமேகா ஊழியங்கள் வழங்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எலியாவின் வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து இரண்டாவது பகுதியாக இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். எலியாவின் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக காரியங்கள் இருக்கிறது. முதல் பகுதியில் சில காரியங்களை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியில் சில காரியங்களை இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். எலியா நேரடியாக வருகிறார். எலியாவை குறித்த எந்தவிதமான முன்னறிவிப்பு எழுதப்படவில்லை. எலியாவை குறித்த எந்த முகவுரையும் கிடையாது. அப்படியாக வருகிற ஒரு மனிதன் முதலாவது வார்த்தை பேசுகிறான். அந்த வார்த்தையை எப்படி கர்த்தர் கனப்படுத்துகிறார், ஒவ்வொரு மனிதனுடைய வாயின் வார்த்தைக்கும் எவ்வளவு தேவன் கனம் வைத்திருக்கிறார், அல்லது மனிதனுடைய வார்த்தை முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை குறித்து முதலாவது பகுதியில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு இரண்டாவது பகுதியில் சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது பகுதியில் ஒரு விதவையினிடத்திற்கு தேவன் எலியாவை அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார் என்பதோடு அந்த முதலாம் பகுதியினுடைய செய்தி நிறைவடைந்தது. இப்போது இரண்டாவது பகுதியின் செய்தி முதலாம் பகுதியினுடைய தொடர்ச்சியாக நான் இப்பொழுது பேச விரும்புகிறேன். பொதுவாக விதவைகளின் கதைகள் நமக்கு தெரியும். விதவைகளை விசாரிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். பொதுவாக அவர்கள் திக்கற்ற நிலவரத்தில் இருப்பார்கள். இதுபோன்றுதான் இந்த விதவையை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. ஒரு அனாதையாக, ஆதரவற்றவளாக, திக்கற்றவளாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்போது இனிமேல் இந்த வாழ்க்கை போதும், நம்மை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, மாண்டு போனால் போதும் என்கிற முடிவுக்குள்ளாக இவள் முடிவெடுத்து கொண்டிருக்கிறாள். இவள் என்ன நினைக்கிறாள்? இவளை விசாரிப்பதற்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இவள் மீது கரிசனையாய் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற அறிவு இவளுக்கு இல்லாமல் இருந்தபடியினால்தான் இவள் இந்த முடிவை எடுத்தாள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களே, ஒருவேளை உங்களில் சிலர் அப்படி நினைக்கலாம். என்னை விசாரிப்பதற்கு, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆகவே நான் இந்த உலகத்தை விட்டு மாண்டு போகிறேன், நான் செத்து போனால் பரவாயில்லை, நான் சாவை தெரிந்து கொள்கிறேன் என்று சாகக்கூடியதான முடிவெடுத்திருக்கிற யாராவது இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் மீது கரிசனை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை தப்பு வைப்பார், உங்களை பாதுகாப்பார். உங்கள் மீது கரிசனையாக இருக்கிறார், உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். இந்த செய்தி அன்றைக்கு இந்த விதவைக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த விதவையை தப்பு வைக்கும்படியாக, இந்த முடிவெடுத்திருக்கக்கூடிய விதவையை தப்பு வைக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? எலியாவே, நீ அந்த இடத்திற்கு போ, அந்த விதவையை தேடி போ. அந்த விதவை தற்கொலை முடிவெடுத்து வைத்திருக்கிறாள். அவளை விடுவிக்கும்படியாய், தப்பு வைக்கும்படியாய், அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நீ அந்த இடத்திற்கு போ என்று எலியாவை பார்த்து தேவன் சொல்லி இருந்தால் நிச்சயமாக எலியா அந்த இடத்திற்கு போயிருந்திருக்க மாட்டார். காரணம், எலியா இப்போது பஞ்சத்தில் இருக்கிறார். எலியாவை போஷிப்பதற்கு இப்போது யாரும் இல்லை என்கிற ஒரு உணர்வோடு எலியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தினந்தோறும் காகத்தினால் எலியா போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலவரத்தில் எலியாவை பார்த்து அந்த விதவைக்கு நீ ஆறுதல் சொல், தற்கொலை செய்து சாக போகிறாள், அவளுக்கு உதவி செய் என்று சொன்னால் நிச்சயமாக எலியா போயிருந்திருக்க சாத்தியம் இல்லை. இப்போது தேவன் எலியாவை பார்த்து சொல்கிறார், எலியாவே நீ போ, உன்னை போஷிக்கும்படியாய் அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன். எலியா இப்போது அந்த இடத்திற்கு போகிறான். எலியா போஷிக்கப்படும்படியாக எலியாவை தேவன் அனுப்பவில்லை, அந்த விதவையை பாதுகாக்கும்படியாக எலியாவை தேவன் அந்த இடத்திற்கு அனுப்பினார். இதுதான் அந்த செய்தி. இன்றைக்கு இருக்கக்கூடிய எலியாக்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எலியாக்கள் அங்கு சென்று எங்களுக்கு உள்ளதை கொடுங்கள், நீங்கள் எங்களுக்கு தந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், எங்களுக்கு தந்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், எங்களுக்கு தந்தால் நீங்கள் பராமரிக்கப்படுவீர்கள், எங்களை பாதுகாக்கும்படியாய், எங்களை போஷிக்கும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு தரித்திரமாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எவ்வளவு கஷ்டமாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எங்களுக்கு கொடுங்கள், எங்களுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், கர்த்தர் திருப்பி கொடுப்பார் என்று சொல்லுகிற எலியாக்கள் இதை கேட்க வேண்டும். அப்படி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள்.
ஏழைகளிடத்திலிருந்து சுரண்டும்படியாய், பிடுங்கும்படியாய், அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி வாழாவிட்டாலும் சரி நாங்கள் வாழ்ந்தா போதும் என்கிற செய்தி அல்ல இந்த செய்தி. இந்த செய்தி என்ன? அந்த விதவையை பிழைக்க வைக்க வேண்டும், அந்த விதவைக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த விதவைக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், அந்த விதவையை வாழ வைக்க வேண்டும், இந்த விதவைக்கு நல்ல வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். விதவை என்று சொல்வது என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திக்கற்ற ஜனங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஜனங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியதான விசுவாசிகள் அநேகர் இருக்கிறார்கள். வாழ்வதற்கு வழி தெரியவில்லை, மிகவும் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வதற்கு வழி தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இங்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை சொல்லிவிடக்கூடாது. அந்த விதவை தனக்கு இருந்த காரியத்தை தீர்க்கதரிசிக்கு கொடுத்தால், தீர்க்கதரிசிக்கு கொடுத்தபடினால் ஆசீர்வதிக்கப்பட்டால், அது தவறான செய்தி. அது இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் மலிவாக இருக்கக்கூடிய தவறான ஒரு செய்தி. அந்த செய்தி நீக்கப்பட வேண்டும். இந்த வேதத்தில் இந்த இடத்தில் எழுதியிருப்பது அந்த செய்தி அல்ல. அந்த விதவை போஷிக்கப்பட வேண்டும், அந்த விதவை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த விதவைக்கு கர்த்தருடைய அன்பு தெரிவிக்கப்பட வேண்டும். அவளை பாதுகாக்கிற தேவன், அவளை வாழ வைக்கிற தேவன், அவளுக்காகவே வாழ்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை அந்த விதவை சொல்லி அனுப்பும்படியாக தான் அங்கு எலியா அனுப்பப்பட்டார். இன்றைக்கு எலியாக்கள் அதற்காக தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அதற்காக தான் இருக்கிறார்கள். கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய், நல்ல வார்த்தை சொல்லும்படியாய், அவர்களை வாழ வைக்கும்படியாய், அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய், அவர்களை ஊக்குவிக்கும்படியாக தான் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்கிறதான ஒரு கூட்டத்தினர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து, உபத்திரவப்படுகிறவர்களை பார்த்து, நெருக்கப்படுகிறவர்களை பார்த்து, வேதனையில் இருக்கிறவர்களை பார்த்து, துக்கப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்களை பார்த்து, வாழ்வதற்கு வழி தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, உங்களுக்கு எங்களால் செய்கிற உதவியை நாங்கள் செய்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகளை கூறுகிறோம், எங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அதுதான் ஊழியக்காரர்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆக இந்த இடத்தில் என்ன செய்கிறார்? எலியா சென்று தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறார். செய்து முடித்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது? எலியா அவளை ஆசீர்வதிக்கிறார். எலியா அவளை ஆசீர்வதித்த போது அங்கு நடக்கிற காரியம் என்ன? அதற்கு பிறகு அவளுக்கு பஞ்சம் இருந்தது இல்லை. 14வது வசனத்தில் எலியா அவளை பார்த்து சொல்லுவது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய செய்தி இது. அந்த விதவைக்கு, அந்த ஏழைக்கு, அந்த திக்கற்ற நபருக்கு, அந்த ஆறுதலற்ற நபருக்கு, அந்த அனாதையா இருக்கிற நபருக்கு, தற்கொலை செய்து மாள வேண்டும் என்கிறதான அந்த நபருக்கு வருகிறதான சொல்லி அனுப்பப்படுகிற கர்த்தருடைய செய்தி என்னவென்றால், அவன் சொல்லுகிறான், இது கர்த்தருடைய செய்தி. உனக்கு இனிமேல் பஞ்சம் வராது, உனக்கு இனிமேல் குறைவு வராது. பஞ்சம் உன்னை தாக்குகிறபடினால், பசி உன்னை வாட்டி எடுக்கிறபடினால், குறைவும் தாழ்ச்சியும் உனக்கு வருகிறபடினால், உன்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று நீ தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாய். ஆனால் உன்னை படைத்த கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை படைத்த தேவன் சொல்லுகிறார், இனிமேல் நீ இந்த பஞ்சத்தை காண்பது இல்லை, இனிமேல் நீ இந்த குறைவை காண்பது இல்லை, இனிமேல் நீ பட்டினி கிடப்பது இல்லை, இனிமேல் நீ இந்த தரித்திரத்தை நீ காண்பது இல்லை, இந்த வியாதியை நீ காண்பது இல்லை, இந்த பிரச்சனையை இனி நீ சந்திக்க போவது இல்லை, உன்னுடைய பிரச்சனைகள் இன்றோடு முடிய போகிறது என்கிற செய்தி, இது கர்த்தருடைய செய்தி என்று அந்த தேவ மனிதன் அவளை பார்த்து சொல்லுகிறான். நண்பர்களே, இதற்காக தான் எலியாவை தேவன் அந்த இடத்திற்கு அனுப்பினார். ஏழையினிடத்தில் இருக்கக்கூடிய, அந்த விதவையினிடத்தில் இருக்கக்கூடியதை பிடுங்கி சாப்பிடும்படியாக இவன் அந்த இடத்திற்கு அனுப்பப்படவில்லை. இவன் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் அதுதான். இந்த செய்தியை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா ஊழியக்காரர்களுடைய செய்தி இன்றைக்கு இந்த சரித்திரத்தை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், இந்த சரித்திரத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் எந்த மனிதனையும் பார்த்ததை சொல்லவில்லை. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்வது அது வேறு செய்தி, அது வேறு விதமானது ஒரு செய்தி. எங்களுக்கு கொடுத்தால்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்வதல்ல செய்தி. நம்ம எதையும் கர்த்தருக்கு கொடுக்காமலே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு நாம் எதையும் கொடுக்கவில்லை. எதை கொடுத்தோம்? எதை நாம் அவருக்கு கொடுக்க முடியும்? தேவன் அன்புள்ளவர். தேவன் எதையும் எதிர்பார்த்து மனிதனை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அப்படி அவர் ஆசீர்வதித்தால் அவருக்கும் மனிதனுக்கு வித்தியாசம் இல்லாமல் ஆகிவிடும். நம்ம எதையும் கொடுக்காமல் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அவர் மனிதனை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார், மனிதனுக்கு நன்மை செய்யும்படியாக இருக்கிறார், மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார், மனிதனை விடுதலையாக்கும்படியாக இருக்கிறார். மனிதனிடத்திலிருந்து எதையும் அவர் எதிர்பார்ப்பது இல்லை, மனிதனிடத்தில் எதையும் அவர் கேட்பது இல்லை.
அருமையான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஊழியர்களே, விசுவாசிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் செய்தியை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலைக்கும் உதவி செய்யக்கூடியதான ஒரு தேவன் இருக்கிறார். அந்த எலியா விதவையினால் போஷிக்கப்படுவதை விட விதவையின் குறைவு நிறைவாக்கப்படுவதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இப்போது அந்த ஸ்திரீயினுடைய மகன் செத்து போகிறான். செத்து போனவுடன் இந்த செய்தி எலியாவிற்கு வருகிறது. எலியாவினுக்கு வந்தவுடன் எலியா அந்த செய்தியை கேட்டு அந்த ஸ்திரீயினுடைய மகளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த ஸ்திரீயினுடைய மகன் மரித்து விட்டான். இந்த செய்தி எலியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. எலியா அந்த மரித்து போன அந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த விண்ணப்பம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டது. அந்த பிள்ளையினுடைய ஜீவன் மறுபடியும் வந்தது. அந்த பிள்ளையினுடைய ஆத்துமா மறுபடியும் வந்தது. அவன் பிழைத்து விட்டான். இதை பார்த்ததான அந்த விதவை சொல்லுகிறதான வார்த்தை 17வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். எவ்வளவோ காரியங்கள் அங்கு நடந்திருக்கிறது. ஆனால் அந்த ஸ்திரீ, அந்த ஏழை பெண் இப்போது மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீர் தேவ மனிதன் என்பதும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதும் நான் இப்போது அறிந்திருக்கிறேன், இதனால் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு ஜனங்கள் அப்படிதான். தேவனுடைய வார்த்தையை பேசுகிற தேவ மனிதனிடத்திலிருந்து செய்தியை, ஒரு நற்செய்தியை, ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்க்கிறார்கள், ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும். நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்று எதையோ சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசுவது உண்மை என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் அடையாளங்கள் நடக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நடக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை வெற்றியின் பாதையில் செல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் தோல்வி நிலைகள் மாற்றப்பட வேண்டும். எங்களுக்கு சுகம் உண்டாக வேண்டும், பலன் உண்டாக வேண்டும், ஆரோக்கியம் உண்டாக வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும், சந்தோஷம் உண்டாக வேண்டும், இளைப்பாறுதல் உண்டாக வேண்டும், மகிழ்ச்சி உண்டாக வேண்டும், நன்மைகள் உண்டாக வேண்டும். நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது தவறான எதிர்பார்ப்பா என்று கேட்டால் இல்லை, இது சரியான எதிர்பார்ப்பு. அதற்காக தான் சுவிசேஷம், அதற்காக தான் வேத புஸ்தகம், அதற்காக தான் தேவன், அதற்காக தான் தேவ சபை, அதற்காக தான் ஊழியங்கள், அதற்காக தான் ஊழியக்காரர்கள், அதற்காக தான் பிரசங்கம், அதற்காக தான் தேவ செய்திகள். அவள் சொல்லுகிறாள், நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தரின் வார்த்தை உண்மை என்பதை அறிய வேண்டும். இந்த வார்த்தையின் சாராம்சம் அதுதான். உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்பதை நான் இப்போது அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை அவர் செய்ய நினைக்கிறதை செய்து முடிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து வரும் வசனமும் அது வெறுமனே என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் என்ன காரியம் ஆகும்படி என் வார்த்தையை அனுப்பினேனோ அந்த காரியத்தை என்னுடைய வார்த்தை செய்து முடிக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது! என்ன நோக்கத்தோடு அவருடைய வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அவருடைய வார்த்தை செய்து முடிக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை பிடுங்குகிறதல்ல. கர்த்தருடைய வார்த்தை எனக்குத்தா என்று சொல்வதல்ல. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வல்லமையை, அவருடைய திட்டங்களை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவதுதான் கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள் எனக்குத்தா என்று சொல்ல மாட்டார்கள். கர்த்தர் எனக்குத்தா என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது. கர்த்தர் கொடுக்கிறவர், கர்த்தர் வாங்குகிறவர் இல்லை. கர்த்தர் கொடுக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை தான் இருக்கிறது. ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை தான் இருக்கிறது. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அந்த வார்த்தையை, அந்த எண்ணத்தை, அவருடைய விருப்பத்தை அவருடைய வார்த்தை நிறைவேற்றுகிறது. இந்த ஸ்திரீ இப்போது சொல்லும் போது, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை. அவள் உன்னை உறுதிப்படுத்திக் கொண்டாள். உன்னுடைய வாயிலிருந்து பிறப்பது உன்னுடைய வார்த்தை அல்ல, அது கர்த்தரின் வார்த்தை என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தை உண்மையா பொய்யா என்பதை எனக்கு எப்படி தெரியும்? நீர் சொல்வது உம்முடைய வார்த்தை அல்ல, நீர் சொல்லுகிறீர் இது கர்த்தருடைய வார்த்தை. அது சரி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நான் எதினால் அறிந்து கொள்வேன்? அதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும்.
அடையாளத்தை அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது இந்த அடையாளம் நடந்தவுடன் அவள் சொல்லுகிறாள், இப்போது நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய வாயிலிருந்து வருகிறதான அந்த கர்த்தருடைய வார்த்தை அது உண்மையானது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்பதை நிரூபிப்பது ஊழியக்காரர்களுடைய கடமையாக இருக்கிறது. நண்பர்களே, வாயில் வருகிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லிவிடக் கூடாது. மனதில் தோன்றுகிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லிவிடக் கூடாது. இன்றைக்கு அப்படி சொல்லுகிறபடினால்தான் கர்த்தருடைய வார்த்தை எது என்பதை ஜனங்கள் அறியாமல் குழம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த ஸ்திரீக்கு இந்த குழப்பம் வந்து விட்டது. இவள் அநேக முறை இதை கேட்டிருப்பாள் என்று நினைக்கிறேன். அநேகர் ஒருவேளை சொல்லி இருப்பார்கள், இவளை குழப்பி இருப்பார்கள். இவள் அநேகருடைய வார்த்தைகளை கேட்டிருப்பார்கள். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், ஒன்று நடந்திருக்காது. ஆகவேதான் இப்போது இவள் இதை சொல்லுகிறாள், நீ சொல்வது கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிவதற்கு எனக்கு அடையாளம் வேணும். இப்போது சொல்லுகிறாள், நீர் சொல்வது கர்த்தருடைய வார்த்தை உண்மை. ஆகவே மனதில் நினைப்பது வாயில் வருவதையெல்லாம் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லாதிருங்கள். அது உங்களுடைய வார்த்தை. நான் பொதுவாக இப்படி சொல்லுகிற மனிதர்களை நம்புவதே கிடையாது. அதற்காக கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று நான் சொல்லவில்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நம்புவது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் இவ்வளவு வயதாகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிற மனிதர்களை ஓரக்கண்ணு போட்டு நான் பார்ப்பது உண்டு. காரணம், தேவன் எல்லா மனிதனையும் நேசிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்று நீ சொன்னால் அது நிறைவேறும், அது சாத்தியம், அது அவ்வளவுதான். அநேகருடைய கர்த்தருடைய வார்த்தைகள் என்று சொல்வதை கேட்டிருக்கேன், ஒன்று நடக்காது. குறி சொல்வது போல சொல்லுவார்கள். 100 பேருக்கு சொல்வார்கள். 10 பேருக்கு நடந்து விட்டால் அந்த 10 பேர் சொல்வார்கள், அவர்களை குறித்து படம் பிடித்து காட்டுவார்கள், இவர்களுக்கு நடந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தை 10 பேருக்கு நடக்கதில்லை. 100 பேருக்கு சொன்னால் 100 பேருக்கு நடக்காதுதான் கர்த்தருடைய வார்த்தை. குறி சொல்லுதல் என்பது 100 பேருக்கு சொன்னால் 10 பேருக்கு நடக்கும். அது சாதாரணமாக நடப்பது. இன்றைக்கு அதுதான் கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிறது. ஆகவேதான் எல்லாரும் குழம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கே குழப்பமாக இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறவர்களை நான் ஓரக்கண்ணிட்டு பார்க்கிறேன். இவர் சொல்வது கர்த்தருடைய வார்த்தையா? இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் இல்லை நான் பேசுவது கர்த்தருடைய வார்த்தை, நான் பேசினது அப்படியே நடந்தது என்று சொல்வதற்கு. அவர்கள் சொல்வார்கள், 100 வார்த்தை சொன்னேன், 10 வார்த்தை நடந்தது. அது யார் சொன்னாலும் நடக்கும். அதுக்கு கர்த்தர் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எவர் சொன்னாலும் நடக்கும். 100 வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை எவர் சொன்னாலும் நடக்கும். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நண்பர்களை ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் 100 அல்ல, அவர் 100 கோடி வார்த்தை சொன்னாலும் அந்த 100 கோடி வார்த்தையும் அது அப்படியே நடக்கும். அதை குறித்து நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய காதில் வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா? நீங்கள் காதில் கேட்பது கர்த்தருடைய வார்த்தையா? அது கர்த்தருடைய வார்த்தை என்றால் அது நிச்சயமாக அவர் செய்ய நினைக்கிறதை காரியத்தை செய்து முடிக்கும். அது 100 பேருக்கு அல்ல, 100 கோடி பேருக்கு சொன்னாலும் அவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. 100 கோடி பேருடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்களை, திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்று குழப்பமான, தேவையில்லாத, வீணான, தவறான வார்த்தைகளை உச்சரிக்கிறவர்கள் இருக்கிறபடினால்தான் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த குழப்பங்கள் என்னை போன்றவர்களுக்கும் இருக்கிறது. நாங்களும் குழம்பி போய் கொண்டிருக்கிறோம். நாங்களும் அப்படிப்பட்ட மனிதர்களை நம்புவது கிடையாது. சொல்லுவார்கள், அங்கு நடந்தது, இங்கு நடந்தது என்று. நான் அவர்களை பார்த்து ஒரே வார்த்தை கேட்கிறேன், நீங்கள் எத்தனை பேருக்கு சொன்னீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், 100 பேருக்கு சொன்னோம். நடந்தது எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு. 90 பேர் எங்க போனார்கள்? 90 பேருக்கு ஏன் நடக்கவில்லை? அதுதான் பொய் என்று சொல்லுகிறோம். அது பொய். அப்ப 10 பேருக்கு நடந்தது, அது சாதாரணமாக நடந்தது, நீங்கள் சொன்னபடி நடந்ததல்ல. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்று துணிகரமாக சொல்லாதிருங்கள். நீங்கள் இப்படி துணிகரமாக சொல்கிறபடினால் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஜனங்கள் குழம்புகிறார்கள். அதற்கு மரியாதை இல்லாமல் ஆகிவிடுகிறது. கர்த்தரின் வார்த்தையை குறித்து அவள் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறாள். எதற்கு நம்பிக்கை இல்லை? பொய்யான கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டபடியினால். இது உண்மையான கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே நண்பர்களே, நீங்கள் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லாதிருங்கள். எப்போதாவது கர்த்தருடைய வார்த்தை திட்டவட்டமாக வெளிப்பட்டால் நீங்கள் திட்டவட்டமாக பேசுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை என்று. நான் இன்றைக்கு ஊழியக்கார சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன், துணிகரமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் 100 பேருக்கு நீங்கள் சொல்லி இருந்தால் எத்தனை பேருக்கு நடந்தது பாருங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய யோசனைக்கு விடுகிறேன். எனக்கு சொன்னார்கள், எனக்கு பிரச்சனை வந்தது, எனக்கு ஆபத்து வந்தது, எனக்கு உபத்திரம் வந்தது, எனக்கு சோதனைகள் வந்தது, எனக்கு இக்கட்டுகள் வந்தது, நான் இப்படிப்பட்ட மனிதர்களை தேடி சென்றேன், எனக்கு சொன்னார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. சமீபத்தில் எனக்கு ஒரு ஸ்தாபனம் இருந்தது. அந்த ஸ்தாபனத்தை மூடும்படியாக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 வருடத்திற்கு முன்பாக அதை மூடும்படியாக அந்த தீர்மானத்தில் நான் இருக்கிறேன்.
அப்போது ஒருவர் வருகிறார், ஒரு பெரிய மனிதர், சாதாரண மனிதர் அல்ல. அவருடைய பெயரை சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு மனிதன் திடீரென்று வருகிறார், வந்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இது போல இன்னும் பல ஸ்தாபனங்களை கர்த்தர் தருவதாக சொல்லுகிறார். நான் அதை மூடும்படியாக முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த நபர் வந்து என்னை பார்த்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். எப்படி தீர்க்க தரிசனம்? கர்த்தர் சொல்லுகிறார், இது போன்ற பல ஸ்தாபனங்களை உங்களுக்கு தருவதாக. எவ்வளவு துணிகரமான வார்த்தை! நான் மூடிவிட்டேன். நான் மூடும்படியாக முயற்சி செய்தேன், முடிவெடுத்தேன். அவர் போன 2வது மாசத்துல நான் மூடிவிட்டேன். அவர் வந்தபடினால் நான் மூடவில்லை. நான் ஏற்கனவே தீர்மானம் எடுத்து வைத்திருந்தது. அவர் இவ்வளவு துணிகரமாக சொன்னார் என்னை பார்த்து. இதுபோல பலர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள், பலர் துணிகரமாக என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அவர்கள் எச்சரிக்கப்படுவார்களாக. துணிகரமாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நபர்கள் எச்சரிக்கப்படுவார்களாக. அது தவறு. என்னுடைய வாழ்க்கையில் துணிகரமாய் பலர் சொன்னார்கள், பெரிய பெரியவர்கள் சொன்னார்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தீர்க்க தரிசனம் என்று சொன்னவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லாம் பெரிய பெரியவர்கள். ஒன்றும் நடக்கவில்லை. கர்த்தர் பொய் உரைத்தாரா? கர்த்தருடைய வார்த்தை பொய் சொன்னதா? இல்லை, இவர்கள் சொன்னது பொய். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அது உண்மைதான், அது சத்தியம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும், அதில் மாற்றம் இருக்காது. 100,000 பேருக்கு அவர் சொன்னாலும் 100,000 பேருக்கு அப்படியே நடக்கும். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் அவ்வளவு அபிஷேகம் இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அது வந்ததுதான். அது என்ன நோக்கத்தோடு வருகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். அதற்கு சாதகமான பாதகமான சூழ்நிலை என்றல்ல. அந்த மனிதன் எப்படி இருக்கிறான், அங்கு சூழ்நிலை என்ன இருக்கிறது, அவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான், அதெல்லாம் அது பிரச்சனையே கிடையாது. அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்து விட்டால் அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வல்லமை அங்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் அது எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடும். ஆனால் இவர்கள் இன்று என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் சொன்னோம், ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை, ஆகவே நடக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், அவர்கள் நம்பினாலும் நம்பாமல் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் அவ்வளவு அபிஷேகம் இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துவிட்டால் அது வந்ததுதான். கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அவ்வளவுதான். அதற்கு முன்பாக நிற்பதற்கு எதற்கும் அதிகாரம் இல்லை, எந்த அவிசுவாசத்திற்கும் அதிகாரம் இல்லை. எல்லாவற்றையும் அடித்து உடைத்து விடும், அதற்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஆகவே இந்த விதவையினுடைய செய்தியிலே நாம் பார்க்க வேண்டியதான செய்தி அந்த செய்திதான். 2 செய்தியை உங்களுக்கு சொன்னேன். ஒரு செய்தி, அந்த விதவையினிடத்திலிருந்து இவன் சுரண்டும்படியாக இவன் அந்த இடத்திற்கு அனுப்பப்படவில்லை, மாறாக அந்த விதவைக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்கும்படியாய், விதவைக்கு ஒரு எதிர்காலம் கொடுக்கும்படியாய் அந்த விதவையினிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவளை ஆற்றி தேற்றி அவளை உற்சாகப்படுத்தும்படியாய், அவளை ஆசீர்வதிக்கும்படியாய், அவளுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும்படியாக, அவளுக்கு கொடுக்கும்படியாக இவன் அனுப்பப்பட்டான். அவளிடத்தில் பிடுங்கி சாப்பிடும்படியாக அல்ல. பிடுங்கி சாப்பிட்டது அப்படி சொல்லாவிட்டால் இவன் அங்கு போக மாட்டான். அவளை அப்ப ஆசீர்வதி, நீ அவளுக்கு கொடு என்று சொன்னால் கொடுக்க முடியாது. மனிதன் இவன். இன்றைக்கு நானும் அப்படிதான். ஆகவே தேவன் அனுப்பினுடைய நோக்கம் அதல்ல. தேவன் அனுப்பினதன் நோக்கம் அவள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவள் பராமரிக்கப்பட வேண்டும், அவளுக்கு ஒரு ஆறுதல் உண்டாக வேண்டும், அவளுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், அவள் அந்த தற்கொலையின் முடிவிலிருந்து வெளியே வர வேண்டும், அவளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அவளை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். நண்பர்களை, இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன நிலவரத்தில் இருந்தாலும் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கவனிக்காதிருங்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தை உண்மை, அது சத்தியம் என்பதை நிரூபிப்பது ஊழியக்காரர்களுடைய கடமையாக இருக்கிறது, எலியாக்களின் கடமையாக இருக்கிறது. ஆகவேதான் எலியாவுடைய சரித்திரம் மிகவும் முக்கியமானது. ஏன் முக்கியம்? எலியா தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதை விளங்க பண்ணினார். ஆகவேதான் எலியாவை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு உள்ளவர்களை தீர்க்கதரிசிகள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் சொல்லுவது நடப்பது கிடையாது. 100 காரியத்தை சொல்லுவார்கள், 10 நடக்கும், 90 நடக்காது. அந்த 10 மட்டும் பேசிக் கொண்டிருப்பார்கள், அந்த 10 காரியத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் இப்படி சொன்னோம், நடந்தது. ஐயா, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் 100 காரியம் சொல்லீர்களே, நீங்கள் 100ஐயும் சொல்லுங்கள். நான் உங்கள் காலில் விழுந்து உங்களை வணங்குகிறேன், உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். நீங்கள் 100 உங்களுடைய வாயிலிருந்து வந்த அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றினது உண்டானால், கர்த்தருடைய வார்த்தை என்ன? 10% நிறைவேறி 90% நிறைவேறாமல் இருப்பது கர்த்தருடைய வார்த்தையா? அது உங்களுடைய வார்த்தை. உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை அவ்வளவுதான். உங்களுடைய விசுவாசத்தின்படி அது நடக்கும். நீங்கள் 100% வார்த்தையை விசுவாசத்தோடு விட்டால் 100% நிறைவேறும். நீங்கள் சாதாரணமாக சொன்னால் 10% நிறைவேறும். அதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
ஆகவே இனிமேல் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை என்று துணிகரமாக சொல்லாதிருங்கள். உங்களை யாரும் நம்புவதில்லை. எனக்கு தெரிந்த என்னுடைய வட்டாரத்தில் ஒருவரும் தீர்க்கதரிசிகளை நம்புவதே இல்லை. தீர்க்க தரிசனம் உண்டு, தீர்க்கதரிசி உண்டு. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் சொல்வது தீர்க்க தரிசனம் என்று நம்புவதற்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசியோ தீர்க்க தரிசனமோ இன்றைக்கு இல்லை. எங்காவது யாராவது இருப்பார்கள், அவ்வளவுதான். உண்மையான தீர்க்கதரிசி இருந்தால் சொல்லுங்கள், நான் அவர்களை வணங்க தயார், நான் அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்க தயார். அது பாவமா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் நான் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு மரியாதை கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆகவே நண்பர்களை ஏமாந்து போகாதிருங்கள், ஏமாந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆகவே விதவையினுடைய குறைவு. ஆகவே இந்த இடத்திலிருந்து இப்போது 2 செய்திகளை நாம் பார்த்தோம். அந்த விதவையினுடைய காரியங்களை தேவன் எப்படி கரிசனையா இருக்கிறார், தேவன் எப்படி தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர், தன்னுடைய வார்த்தைக்கு வல்லமை, அதிகாரம், அபிஷேகம் இருக்கிறது என்பதை அந்த விதவையின் மூலமாக இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த செய்தியை தேவன் பரம்ப பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் உண்மையுள்ளவர். ஆகவே அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் எப்போதும் விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தையை குறித்து எந்த விதமான சந்தேகமும் படாதிருங்கள். அது 100% நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை 100%, 99% அல்ல, 100% நடக்கும், நிறைவேறும். இன்றைக்கு அநேகர், என்னை போன்ற அநேகர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுவதற்கு காரணம், கர்த்தருடைய வார்த்தை வார்த்தை என்று சொல்லி பல வார்த்தை சொல்லப்பட்டது, 199 வார்த்தை நடக்கவில்லை. எனக்கு வேறு சாட்சி வேண்டாம், நான் தான் அதற்கு சாட்சி, நான் தான் அதற்கு சாட்சி. எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு சொல்லப்பட்டது. அவர்களுடைய பெயரை சொன்னால் வெட்கக்கேடு, அவர்கள் ஊழியம் செய்ய முடியாது. அது எனக்கும் அது கேவலம் அது. ஆகவே நான் அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் கர்த்தர் யார் என்பதும் இவர்கள் யார் என்பதும் அறிவு எனக்கு வந்தபடினால், அந்த அறிவு எனக்கு இருக்கிறபடினால் நான் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்படுவதே கிடையாது. நான் அவர்களை சந்தேகப்படுகிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுவதே கிடையாது. ஆகவே நண்பர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை சந்தேகப்படாதிருங்கள், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாதிருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் கேள்வி கேட்காதிருங்கள். அது 100% வெற்றியை கொண்டு வரும், அது 100% நன்மையை கொண்டு வரும், அது ஜீவனை கொண்டு வரும். எவரோ எதையோ சொன்னார், அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை, ஆகவே கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் இப்படிதான் என்று சொல்லாதிருங்கள். அது அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அல்ல. அது அவர் யூகித்து சொன்னது, அவர் கற்பனை செய்து சொன்னது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், 100% நம்புங்கள். கர்த்தரை 100% நம்புங்கள். கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் மெய்யானவர், கர்த்தர் தேவன், கர்த்தர் ஆண்டவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாத தேவன், அவர் வாக்குமாறாத தேவன், அவர் உதவி செய்கிறவர். இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை தான் இந்த அதிகாரங்களை படிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சரித்திரம் போல படித்துக் கொண்டு போய்விடக்கூடாது. ஆகவே இந்த 2 காரியங்களை நாம் படித்தோம். எலியாவுடைய காரியத்திலே, எலியா 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அங்கு அன்றைக்கு எலியா தரிசனமாகி எலியா ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், நான் என் வார்த்தையை அன்றி. 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேயனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது. இதுதான் தேவ மனிதன், என் வாக்கின்படி. இன்றைக்கு யாரும் என் வாக்கு என்று சொல்வது கிடையாது. ஆனால் இங்கு வரும்போது இந்த விதவையை பார்த்து சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறான். அந்த விதவையை பார்த்து சொல்லும்போது இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இங்கு வரும்போது என்ன சொல்கிறான்? இது என்னுடைய வார்த்தை என்று சொல்லி. இன்றைக்கு இந்த உலகத்தில் அப்படி இருக்க வேண்டும். அப்படி தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா? இது என்னுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி எதை சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை. அது தீர்க்கதரிசி அல்ல, அது தீர்க்கதரிசி அல்ல. சொல்ல வேண்டும், இது என்னுடைய வார்த்தை, இது நான் சொல்லுகிறேன், இது நான் சொல்லுகிறேன். வாயில் வருகிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடாது. அது துணிகரம், அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான செயல். இந்த தேவ மனிதனை மதிக்கிறோம், இந்த தீர்க்கதரிசியை மதிக்கிறோம், இவருடைய தீர்க்க தரிசனத்தை மதிக்கிறோம், இவர் தீர்க்கதரிசி என்று உண்மையாகவே அங்கீகரிக்கிறோம். காரணம் என்ன? அவருடைய வார்த்தையை அவருடைய வார்த்தை என்று சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். தான் பேசுகிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்று துணிகரமாக அவர் சொல்லாமல் இருக்கிறபடினால் தான் அவருடைய பெயர் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு மரியாதை கிடைக்கிறது, அவரை மதிக்கிறோம், அவருடைய வாழ்க்கையை தியானிக்கிறோம். அவர் மூலமாக வருகிற அவருடைய செய்தி என்ன, அவர் மூலமாக வருகிற தேவ செய்தி என்ன என்று நாம் பார்க்கிறோம்.
22வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வருங்கள் என்கிறதான இப்படிப்பட்டதான ஒரு சம்பவங்கள். எலியா ஆகாபுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். ஆகாபுக்கு வெளிப்படுத்தும் போது ஆகாப் அவனை பார்த்து கேட்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா, ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படி ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவன் கேட்கிறான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்போது ஒரு போட்டி, அது நிரூபிப்பதற்கு, அது இப்போது கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். ஒரு நிரூபணம் உண்டாகிறது. அந்த நிரூபணத்திற்காக பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலியிலே என்ன செய்ய வேண்டும்? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர வேண்டும். யாருடைய ஜெபத்தினால் அக்கினி இறங்கி வருகிறதோ, எந்த கடவுள் அக்கினி அனுப்புகிறாரோ அவர்தான் உண்மையான கடவுள். அப்ப முதலாவது எலியா என்ன சொல்லுகிறான்? நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்க முதல்ல பண்ணுங்க. நீங்கள் முதலாவது கட்டைகளை அடுக்கி நீங்கள் அந்த பலிமிருகத்தை வெட்டி வைத்து, நீங்கள் உங்களுடைய தேவன் உண்மையான தேவனா இருந்தால் உங்களுடைய தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கட்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய தேவன் உண்மையான தேவன். நீங்கள் அதில் தோற்று போய்விட்டால் நான் அந்த முறையை செய்கிறேன். என்னுடைய தேவன் உண்மையான தேவனானால் என்னுடைய தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவார் என்கிறதான இந்த காரியங்கள் நடக்கிறது. அந்த காரியம் நடந்ததுக்கு பிறகு பாகாலின் தீர்க்கதரிசிகள் செய்கிறார்கள், பதில் வரவில்லை. எலியா செய்கிறார், அங்கு பதில் வந்தது, அங்கு அக்கினி வந்தது. அந்த அக்கினி வந்தபடினால் அது நம்முடைய தேவன், எலியாவின் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மையான தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே எலியா இப்போது என்ன செய்கிறான்? எலியா அந்த தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் வெட்டி போடுகிறான். 40வது வசனத்திலே, அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பாருங்கள், கிட்டத்தட்ட 850 பாகாலின் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 850 பேரை வெட்டி கொண்டு போடுகிறான் வைராக்கியத்தினால். என்னுடைய ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவன், நீங்கள் எல்லாம் செய்தீர்கள், அங்கு மேலிருந்து அக்கினி இறக்கப்படவில்லை. என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாய், அவர் மெய்யான தேவனாய், அவர்தான் உண்மையான தேவனாய், அவர்தான் சத்திய தேவனாய் இருக்கிறபடினால் அவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். ஆகவே இப்போது இந்த தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று நீங்கள் கண்டுவிட்டீர்கள் என்று சொல்லி பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஜனங்களை கலங்க பண்ணுகிற, ஜனங்களை அதம் பண்ணுகிற, ஜனங்களை குழப்பி போடுகிற, ஜனங்களை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற அப்படிப்பட்ட 850 பேரை வெட்டி அழித்து போடுகிறான். அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, அவ்வளவு அபிஷேகம் இருக்கிறது, அவ்வளவு விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் சகல காரியத்தை செய்து முடித்தான். ஆனால் இந்த செய்தி அந்த ஏசேபேலுக்கு, அந்த ஆகாபின் மனைவியாகிய ஏசேபேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஏசேபேல் இந்த செய்தியை கேட்டவுடன் இவனை கொலை செய்யும்படியாய் முயற்சி செய்கிறாள். இந்த செய்தி அவனுடைய காதிற்கு வருகிறது. காதிற்கு வந்தவுடன் அவன் சோர்ந்து போகிறான். இவ்வளவு பெரிய தேவ மனிதன், எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறான் தேவ மனிதன். இவ்வளவு பெரிய தேவ மனிதன் 850 பேரை நின்று வெட்டி அழித்து கொல்லக்கூடிய அளவிற்கு தைரியம், வல்லமை, அபிஷேகம், பலன், நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது. ஆனால் இப்போது ஒரு வார்த்தை, சாதாரண ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவன் சோர்ந்து போகிறான். ஆகவே சோர்வு எந்த மனிதனையும் தாக்க முடியும். இதுபோல நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போன நிலவரத்தில் இருக்கலாம். உங்களுடைய சோர்வுகளை தேவன் மாற்றுவார். எலியாவினுடைய சோர்ந்து போன நிலவரத்திலிருந்து எலியாவை தேவன் விடுவித்தார். ஆகவே இதை குறித்த செய்தியை 3வது பாகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இது எலியாவின் செய்தியின் 2வது பாகமாக இருக்கிறது. 3வது பாகத்தில் எப்படி தேவன் விடுவித்தார், அதற்கான முகாந்திரம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் என்ன இடத்தில் என்ன நிலவரத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை சத்தியமானது, அது உண்மையானது, அவருடைய தீர்க்க தரிசனம் உண்மையானது. அவருடைய தீர்க்க தரிசனம் உண்மையானது. அவர் 100 வார்த்தைகளை சொன்னால் 100 வார்த்தை நடக்கும். ஆனால் இன்றைக்கு குழம்பி போகாதிருங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளோ தீர்க்க தரிசனமோ இன்றைக்கு உலகத்தில் இல்லை. அப்படி எங்காவது யாராவது நீங்கள் கண்டுபிடித்தால் நீங்கள் தயவு செய்து எனக்கு அறிவிப்பு கொடுங்கள். நான் தயாராக இருக்கிறேன். நான் இல்லை, எனக்கு பின்பாக அநேகர் இருக்கிறார்கள்.
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள் அந்த உண்மையான தீர்க்கதரிசியை வணங்கும்படியாய். ஒரு தீர்க்கதரிசியை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் இருக்கிறார், தேவன் தான். மீதி யாராவது எங்கேயாவது இருப்பார்கள். ஆகவே நீங்கள் அவரை நம்புங்கள், ஆவியானவரை நம்புங்கள். அந்த மெய்யான தீர்க்கதரிசி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருந்து தினந்தோறும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். தினந்தோறும் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு இன்றைக்கு பூமியில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியானவராகிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் வந்து உட்கார்ந்து எல்லா மனிதரையும் தீர்க்க தரிசனம் தினந்தோறும் சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் அந்த தீர்க்கதரிசியை சார்ந்து வாழ்கிறோம். அவர் எங்களை செவ்வையான பாதையில் நடத்துகிறார். அவர் நிச்சயமாக உங்களுடைய சோர்ந்து போன நிலவரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து, உங்களுடைய தத்தளிப்பு நிலவரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. 2 முக்கியமான செய்திகளை இன்று நாம் கேட்டோம். எலியாவை அந்த விதவையினிடத்திற்கு அனுப்பினதற்கு காரணம் பிடுங்கும்படியா இல்ல, அந்த விதவைக்கு கொடுக்கும்படியாக. இப்படியாக தான் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறார் இந்த பூமியில, கொடுக்கும்படியான ஊழியக்காரர்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் உதவி செய்யும்படியாய் இருக்கிறார்கள், உதவி செய்யும்படியாய் கொடுக்கும்படியாய் இருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிங்கள். அநேகர் இருக்கிறார்கள், அவர்கள் வாங்கவே மாட்டார்கள். அது வாங்கினதெல்லாம் பழைய காலம், அது போய்விட்டது. இப்போது இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் வாங்க மாட்டார்கள். இப்போது இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் கொடுக்கக்கூடியவர்கள். கர்த்தர் அப்படி அநேக ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், கொடுக்கிறவர்கள். ஆகவே வாங்குகிறவர்களை அப்படியே ஓரங்கட்டுங்கள், கொடுங்கள் நீங்கள் அவருக்கு. ஆனால் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறார். அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர், நன்மை செய்கிறவர், அடையாளம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், சோர்ந்து போன நிலவரத்தில் உங்களை தூக்கி எடுக்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அடையாளம் செய்வார். அவர் எப்போதும் உங்களோடு இருப்பார். அந்த தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எலியாவை அந்த விதவையினிடத்திற்கு நீர் அனுப்பினது அந்த விதவையை பாதுகாக்கும்படியாய், அந்த விதவையை பராமரிக்கும்படியாய், அந்த விதவையை போஷிக்கும்படியாய், அவளுடைய பஞ்சத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், அவளுடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், அவளுடைய தவறான அந்த முடிவிலிருந்து அவளை விடுவிக்கும்படியாய். நீர் ஜீவிக்கிற தேவன். உம்முடைய வார்த்தை சத்தியம், உம்முடைய வார்த்தை உண்மை. உம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒருபோதும் அது வீணானது அல்ல, அது உண்மையானது. நீர் செய்ய நினைக்கிற காரியத்தை உம்முடைய வார்த்தை செய்து முடிக்கும் என்கிற மேலான சத்தியத்தை அந்த விதவை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த விதவை மட்டுமல்ல, அந்த விதவையின் மூலமாக இந்த பூமியில் வாழ்கிற கோடான கோடி ஜனங்கள் உம்முடைய வாயின் வார்த்தை சத்தியம். உம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அந்த வார்த்தை நீர் என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தையை அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை செய்து முடிக்கும் என்கிற இந்த நல்ல செய்தியை உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கர்த்தாவே, அன்றைக்கு நீர் எலியாவை அந்த விதவையின் இடத்திற்கு நீர் அனுப்பினீர் கர்த்தாவே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், ஊழியர்கள், தலைவர்கள் யாராக இருந்தாலும் தகப்பனே, நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் வல்லமையை அவர்களுடைய வாழ்க்கையாக்கி விடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய மகிமை பெற